அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்க போற புத்தகம் பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் இயக்கம் என்ற நூலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த புத்தகத்தை முகிலை ராசபாண்டியன்ற ஒரு ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. ரொம்பவும் ஒரு அற்புதமான ஒரு நூலு. நீங்க நாம் தமிழர் இயக்கத்துடைய வரலாறு நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா, இந்த புத்தகத்தை வாசிக்கணும். முக்கியமா சிபி ஆதித்தனார் அவருடைய வரலாறு, அவர் கண்ட கனவு, அவர் தமிழ் மேல வச்ச பற்று, அது மட்டும் இல்லாமல நாம் தமிழர் இயக்கம் என்ற பேர் எப்படி வந்தது, இப்படி பலதரப்பட்ட கேள்விகளுக்கு இது விடையளிக்குது இந்த நூலு. இது மட்டும் இல்லாம அவர் நடத்தின போராட்டங்கள், அவர் அரசியல் வாழ்வியல என்ன மாதிரியான ஈடுபாடுகள் இருந்தது, எப்படி இந்த இயக்கத்தை கட்டமைச்சாரு, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான விளைவுகள்லாம் நடந்தது, இப்படி ஒரு தொகுப்பா நாம் தமிழர் இயக்கம் குறித்து ஒரு விரிவான ஒரு ஆய்வு நூல் தான் இந்த நூலு. இந்த நூலை ஐயா முகிலை ராசபாண்டியன் எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த புத்தகம் நமக்கு திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய ஒரு நூலகத்துல கிடைச்சது. அதை வாங்கி எடுத்து வாசிக்கும் போது நிறைய சந்தேகங்கள் வந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பக்கங்கள் விடுபட்டு இருந்தது. உடனே இதுல இருக்கக்கூடிய பதிப்பகத்துக்கு தொடர்பு கொண்டு பேசும்போது ஐயா அவர்களே பேசினாங்க. ஐயா அந்த புத்தகத்தை எழுதின முகிலை ராசபாண்டியன் அவர்கள் பேசினாங்க. அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அவர் என்ன சொன்னார், நீங்க நேர்ல வாங்க, நம்ம பேசலாம், நான் உங்களுக்கு வேற ஒரு பிரதி தரேன் அப்படின்னு சொன்னாரு. அதன் அடிப்படையில் அவர் தொடர்பு கொண்டு பேசி அவர்கிட்ட போயிட்டு அவர் கரங்களால் இந்த நூலை பெற்றோம். பெற்று அதன் பிறகு மறுவாசிப்பு செஞ்சு இப்போ இதை உங்ககிட்ட சேர்க்கிறேன். நாம் தமிழர் இயக்கம் குறித்த, அப்போது இருந்த நாம் தமிழர் இயக்கம் குறித்த ஒரு ஆய்வு நூல் தான் இந்த நூல். ஐயா முகிலை ராசபாண்டியன் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. இந்த புத்தகம் கிடைக்குது. இந்த புத்தகம் வேணுன்றவங்க என்னையே நீங்க தொடர்பு கொள்ளலாம். ஐயா பேசிட்டு வந்ததின் அடிப்படையில் அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்களே கேட்டு புத்தகம் யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க, நம்ம அனுப்பி வைக்கலாம்னு சொல்லியிருக்கிறாரு. நிறைய புத்தகங்கள் இருக்கு. அவசியம் தமிழர்களாகிய அனைவரும் வாங்கி வாசிக்க வேண்டிய ஒரு நூல். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு நூல்னு கூட சொல்லலாம். அவ்வளவு அற்புதமான ஒரு நூல். ரொம்ப முக்கியமான ஒரு காணொளி. இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு புத்தகம் வேணுன்றவங்க நம்ம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இது எல்லாத்தையுமே சொல்லிக்கிறேன். மிக்க நன்றி.